அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஞ்சநேயரின் வாள் வழிபாடு 21வது நாள் பூஜை தாங்க. அதை மன நிறைவாக நான் பண்ணி முடித்தேங்க. இன்னைக்கு நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்காக இருந்தாலும் சரி, பார்க்குற இந்த வீடியோஸை பார்க்குற மற்றவங்களுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை தான் நம்ம பேசி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். பூஜை, ஆன்மீகம், அஸ்ட்ராலஜி இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம முன்னோர்கள் பண்ணுற அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போல்லாம் கடைப்பிடிக்கிறோமா? நம்ம பூஜை ரொட்டீன் இப்போ எப்படி இருக்குது? ஆன்மீகத்தை எல்லாரும் எந்த அளவுக்கு நமக்குள்ளே திணிக்கிறாங்க? ஊர் சைடில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க பூஜைக்காக? பூஜையே பண்ணாத வீடு எப்படி இருக்குது? ஸோ இதெல்லாமே தான் என்னுடைய கேள்வி. இதெல்லாமே நான் பார்த்து கிராஸ் பண்ணி அனுபவப்பட்டு நான் ஓகே இப்படி தான் இருக்குது போல இருக்குது, நம்ம தான் அதை இவ்வளோ எடுத்துக்கிறோமோ அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் எல்லாமே எனக்கு இருக்குது. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த பூஜைகளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க காலையில் எந்திரிப்பாங்க, தெருவாசப்படி எல்லாமே அழகாக பெருக்கி மங்களகரமாக மாட்டு சாணம் தெளித்து கோலம் அழகாக போட்டு வீட்டுக்கு வீடெல்லாம் பெருக்கி அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு அழகாக ஒரு விளக்கேற்றிட்டு போயிடுவாங்க. அப்படி காலையில் ஏற்ற முடியலன்னா சாயந்தரமாக ஏற்றி வைப்பாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப நிறைய படங்கள் இருக்காது. அவங்க இந்த கேலண்டரில் வர படங்கள் எல்லாமே கூட கிழிச்சு வச்சுருப்பாங்க, பொட்டு வச்சுருக்க மாட்டாங்க. விளக்கு பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்காக இருக்காது, ஒரு ட்ரையாங்கலில் கல் விளக்காக தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போவுமே எங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்துருக்கேன். இப்படி தான் இருக்குது. நம்ம முன்னோர்கள் இருந்த மாதிரி தான் ஊர் சைடுமே இப்போ வரைக்குமே இருக்குது. அவங்க நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. செல்வ வளம் வச்சு நிறைய ஏக்கரு காரு பங்களா நல்லா தான் இருக்காங்க. அவங்களுடைய பூஜை டைப்பு அப்படி. ஆனால் இங்கே சென்னையில் நம்மளை பாருங்கள், வாசப்படியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் எதெல்லாம் எப்படி இருக்கணுன்றதை நம்ம யூடியூப்பில் சொல்லிடுறாங்க. நம்ம அதெல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம நல்லா இருக்கோமா சொல்லுங்கள்? என்ன சொல்கிறது, தொடப்பத்தை இப்படி தான் வைக்கணும், கடிகாரத்தை இந்த திசையில் தான் வைக்கணும், கல்லுப்பில் இதெல்லாம் போட்டு வைங்க, பர்ஸில் இதெல்லாம் போட்டு வைங்க, பீரோவில் இதை வைங்க, உங்கள் படுக்கையை இப்படி வைங்க, வாசப்படியில் இதெல்லாம் செய்யுங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு எதோ சொல்கிறோம். எல்லாமே நம்ம செய்கிறோம். அதெல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி நான் அனுபவித்த ஒன்றை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது, நான் பார்த்தவங்க வீட்டுக்குள்ளே நம்மளே போக முடியாது. அவ்வளோ அசுத்தமான வீடு, கரையில் கால் வைக்க முடியாது, குப்பையாக இருக்கும். ஆனால் அவங்க நல்லா இல்லைன்றீங்களா? அவ்வளோ செல்வ வளமாக இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதில் உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். என்னோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.